பிரேஸ் தி லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன். இன்றைய காலை வேளையில் எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். குறிப்பாக பிறந்த நாள், திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்னைக்கு சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வார்த்தை, உங்கள் சோகம் இன்றோடு முடிய போகிறது. பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் உங்கள் சோகம், உங்கள் கஷ்டம், உங்கள் துன்பம் இன்றோடு முடிய போகிறது. என்னுடைய வாழ்க்கையில் நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரை ஏதாவது ஒரு கவலையில் தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். என் வாழ்க்கை எப்போவுமே சோகம் நிறைஞ்சுதான் இருக்குது. இதிலேருந்து எனக்கு ஒரு விடிவு காலம் வராதா அப்படின்னு சொல்லி கலங்கி போயிருக்கிற உங்களை பார்த்து தாங்க சொல்கிறாரு, இன்றோடு உங்கள் சோகம் முடிய போகிறது. இப்போ நம்ம பைபிளில் சங்கீதம் 119 அதிகாரம் வசனம் 173 எடுத்து நம்ம படிக்கும்போது, கர்த்தாவே உமது கரம் எனக்கு துணையாய் இருப்பதாக. ஆமீன், ஹல்லேலூயா. கர்த்தாவே உமது கரம் எனக்கு துணையாய் இருப்பதாக. நம்ம வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், சோகங்கள் மறையணும்னா யாருடைய கரத்துணையாக இருக்கணும்? ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவோட கரம் நமக்கு துணையாக இருக்கணும், அப்படித்தானே? அப்போது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவோட கரம் நமக்கு துணையாக இருக்கணும்னா அவர் நம்ம கூட இருக்கணும், அவர் நம்ம பக்கத்தில் இருக்கணும். யார் கைவிட்டுட்டு போனாலும் ஆண்டவர் கைவிடாமல் நம்ம கூடவே இருக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் பார்க்கலாம். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கஷ்டம், துன்பம், துயரம் எல்லாம் நெருக்கிட்டு இருக்கா. வேதனையோடு அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா? உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டம் மறையணுமா? அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா, கர்த்தருக்குள்ள மன மகிழ்ச்சியாக இருக்கணும். எப்படிங்க இருக்க முடியும்? நானே சோகத்தில் இருக்கிறேன், என்னால் எப்படி கஷ்டத்துலேயே நான் சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? ஆமாங்க, அது மாமிச ரீதியாக நம்மளுக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது நம்மளால் சந்தோஷமாக இருக்க முடியாது. ஆனால் ஆவிக்குரிய ரீதியாக நம்மளுக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது சந்தோஷமாக இருக்க முடியும். எப்படின்னு பார்க்குறீங்களா? அது ஒன்றுமே இல்லைங்க. ஆண்டவருக்கு மேலே விசுவாசம் அதிகரிக்கும் போது நம்ம வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் வந்தாலும் நம்மளால் சந்தோஷமாக இருக்க முடியும். நம்ம வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் வருது, ஒரு வேதனை வருது, ஒரு துன்பம் வருது, சரி ஒரு பெரிய அவமானமே வந்தாலும் கஷ்டமாக தான் இருக்கும் மாமிச ரீதியாக. ஆனால் இதெல்லாம் தாண்டி செல்லதுக்கு ஆண்டவருடைய கரம் என் கூட இருக்குது. அவர் என்னை கைவிட்டுட்டு போக மாட்டார். கண்டிப்பாக எனக்கு ஒரு பிரச்சனை வந்தாலும் அது நன்மைக்குத்தான் ஆண்டவர் விடுவாரே தவிர எனக்கு வாழ்க்கையில் ஒரு தீமைங்கிறத ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார். என் வாழ்க்கையில் ஒரு தீமை வந்தாலும் அது எனக்கு ஒரு பாடத்தை கற்றுத்தர தான் ஆண்டவர் அனுமதிப்பாதே தவிர மீதி எதுவுமே ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் அவருடைய சித்தம் இல்லாமல் எதுவுமே நடத்த மாட்டார். அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவருக்கு மீது அளவு கடந்த அளவு விசுவாசம் வைக்கும்போது நம்ம வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் வந்தாலும் ஒரு சோகம் இருந்தாலும் நமக்கு அது என்னதாகும்? ஹாப்பியாக தான் இருக்கும். ஏன்னா ஆண்டவர் நம்மளை பாதுகாத்து கொள்ளுவாருங்கிற ஒரு விசுவாசம். இந்த கலக்கம், அந்த சோகம் எதனால் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம என்னென்ன காரியங்கள் நடக்காத பட்சத்தில் வரும். இல்லைன்னா நமக்கு வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று கிடைக்காம இருக்கும்போது அதை சொல்லி சொல்லி மனிதர்கள் நம்மளை குத்தி பேசும்போது வரும். இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு காரியம் நிறைவேறாமல் அடுத்தவங்க நம்மளை பார்த்து ஏளனமாக பேசும்போதோ ஏளனமாக பார்க்கும்போதோ வரும்.
இன்னொன்று என்னென்னா, உடம்பில் வியாதிப்பட்டு அது மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலைமையில் நான் இனி இந்த உலகத்தில் இன்னும் இத்தனை வருஷம் உயிர் வாழும்போது இந்த வியாதியோடு தான் வாழணுமா அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது வரும். இன்னொன்று பார்த்திங்கன்னா, நம்ம ஒருவேளை நமக்கு குழந்தை இருந்துன்னா அந்த குழந்தை ஒழுங்கான பாதையில் நடக்காமல் ஏனோ தானோன்னு அவங்க இஷ்டத்துக்கு வாழ்ந்துட்டு இருக்கும்போது, ஐயோ என் குழந்தை வாழ்க்கை இப்படி போகுதே அப்படின்னு சொல்லி குழந்தைய குறித்து ஒரு சோகம் வரும். இல்லைன்னா நம்மளுக்கு பண தேவைகள் நிறைவேறாத பட்சத்தில் சோகம் வரும். இப்படி ஏதாவது ஒரு வகையில் சோகம் நம்மளை என்ன செய்துட்ருக்கு, இந்த உலகத்தில் ஆழ்த்திட்டு தான் இருக்குது. ஆனால் அந்த சோகங்கள் எல்லாம் நிரந்தரம் இல்லை. அதை நம்ம க்ளீனாக புரிஞ்சுக்குங்க. ஒரு வாழ்க்கையில் சோகங்கிறது எப்போவுமே சோகமாக இருக்கிறது இல்லை. நீங்களே எக்ஸாம்பிளுக்கு உங்கள் லைஃபே நீங்கள் யோசித்து பாருங்கள். சோகம் ஒரு கரையில் இருந்தாலும் எப்போவுமே நீங்கள் சோகத்தோடு இருக்க போகிறது இல்லை. சோகம் கடந்து வரும்போது ஒரு இன்பம் ஆட்டோமேட்டிக்காகவே வருது. ஒரு இன்பம் நம்ம வாழ்க்கையில் இருக்கும்போது திடீர்னு சோகம் வருது. அப்போ நம்ம வாழ்க்கையில் எது வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாத ஒரு விஷயமா இருக்குது, தெரியாத ஒரு புதிராக இருக்குது. ஆனால் நம்ம அதை கண்டு என்ன செய்யக்கூடாது, கலங்கக்கூடாது. ஏன் என் வாழ்க்கையில் இவ்வளோ சோகம், ஏன் என் வாழ்க்கையில் இவ்வளோ கண்ணீர், எனக்கு மட்டும் ஏன் எதுவுமே நடக்க மாட்டேங்கிறது, என்னால் தானே எல்லாரும் என்னைய தானே பிறந்து அழுறாங்க, என்ன தானே யாருக்குமே பிடிக்க மாட்டாங்குது அப்படின்லாம் சொல்லி சில டைம் நம்ம ஃபீல் பண்ணுறது உண்டு. அப்போது மனுஷனுக்கு பிடிக்காத ஒவ்வொரு நபரையும் யாருக்கு பிடிக்கும், ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துக்கு பிடிக்கும். அப்படி தானே? அப்போது நீங்கள் உங்களை யாருக்குமே பிடிக்கலை, என்னை யாருமே ஒதுக்குறாங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கவலைப்படும்போது ஆண்டவர் அதை அறிஞ்சிட்டு தானே இருக்கிறாரு. அப்போ உங்கள் சிந்தனைகள் யாருக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும். அப்போது அந்த சிந்தனைகள் அறிகிற தேவன் இன்றைக்கி உங்களை நேசிக்கிறாரு. அப்போது எல்லாராலும் கைவிடப்பட்டவங்கெல்லாம் என்னது, அதிர்ஷ்டசாலின்னு சொல்லலாம். ஏன்னா மனிதனுக்கு உங்களை பிடிக்கலைன்னா ஆண்டவருக்கு பிடிக்குது இல்லையா? மனிதன் உங்களை கைவிட்டுட்டு போனால் ஆண்டவர் உங்களை கைவிடலைல்ல. ஆண்டவர் உங்கள் கூட தானே இருக்கிறாரு. அவருடைய கரம் இன்றைக்கி உங்கள் கூட இருக்கிறதுனால இன்றைக்கி உங்கள் கலக்கங்கள் கம்ப்ளீட்டாக மாறப்போகுது. ஆமென், ஹல்லேலூயா. உங்கள் கலக்கங்கள் மாறி நீங்கள் ஹாப்பியாக இருக்க போகிறீங்க. நீங்கள் விசுவாசிக்கணும், நான் ஹாப்பியாக இருப்பேன், நான் சந்தோஷமாக இருப்பேன், என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற இந்த கலக்கங்கள்லாம் ஒரு சின்ன விஷயந்தான். ஏன்னா நான் ஆண்டவருடைய பிள்ளை, அவர் என்னை சந்தோஷமாக வச்சுக்குவார், அவர் என் கூட தான் இருப்பார். என்னை விட்டுட்டு எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலையும் என்னை அவர் விட்டுட்டு போக மாட்டார். நான் நம்பினவங்க எல்லாம் என்னை கைவிட்டுட்டு போனாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். எனக்கு இவ்வளோ கடன் பிரச்சனை இருந்தாலும் ஆண்டவர் கண்டிப்பாக அந்த கடனெல்லாம் நீக்க எனக்கு ஒரு பெரிய வழியை செய்து தருவார். கண்டிப்பாக நான் அவரை விசுவாசிக்கிறதுனால அவர் என்னை விட மாட்டார் அப்படின்னு சொல்லி அதாவது ஏசப்பா மேலே உங்களுக்கு விசுவாசம் அளவு கடந்த அளவு பொங்கும்போது, அவர் மீது அளவு கடந்த அளவு அன்பு வைக்கும்போது, அவர் மீது அளவு கடந்த அளவு நம்பிக்கை வைக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் என்னதாகும், உங்கள் சோகங்கள் மறைஞ்சு போகும். அவர் தரக்கூடிய சந்தோஷம் நித்தியமான ஒன்று சந்தோஷம். நீங்கள் எவ்வளோ தான் காசு சம்பாதிச்சு வச்சுருந்தாலும், எவ்வளோ தான் உங்ககிட்ட அளவு கடந்த அளவு சொத்து இருந்தாலும், பதவி இருந்தாலும், அந்தஸ்து இருந்தாலும், அது தரக்கூடிய சந்தோஷத்தை விட ஆண்டவர் தரக்கூடிய சந்தோஷம், ரட்சிப்பு என்னும் சந்தோஷம் உங்கள் வாழ்க்கையில் வரும்போது அது பயங்கர ஹாப்பியாக உங்களை வழி நடத்திட்டு போகும். நீங்கள் யோசித்தே பார்த்துருக்க மாட்டீங்க, இவ்வளோ சந்தோஷம் இந்த உலகத்தில் இருக்குதா அப்படின்னு சொல்லி. ஆமாங்க, அவ்வளோ பெரிய சந்தோஷம் இருக்குது. அது ஆண்டவர் தரக்கூடிய சந்தோஷம், அதுதான் ரட்சிப்பு என்னும் சந்தோஷம். அந்த சந்தோஷத்துக்குள்ளே நீங்கள் வரும்போது, ஆண்டவர் உங்களுக்குள்ளே இருக்கும்போது, மனிதர்கள் உங்களை தள்ளி போனாலும், உங்களை தள்ளிட்டு நீ எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி உதறி தள்ளிட்டு போனாலும், நீ எதுக்குமே லாக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லி எல்லோரும் உங்களை புறந்தள்ளனாலும், உங்களை 1000 கஷ்டங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்தாலும், ஆனால் இந்த ரட்சிப்பு என்னும் சமாதான கர்த்தர் தரக்கூடிய சந்தோஷம் உங்களுக்குள்ளே வரும்போது உங்களுக்கு அதெல்லாம் பெரிய விஷயமாக தெரியவே தெரியாது. இதுதானே அப்படின்னு தோணும். இவ்வளோ தானே ஆண்டவர் பார்த்துக்குவார், இந்த பிரச்சனை தானே ஆண்டவர் சரி பண்ணிடுவார்.
இந்த வியாதி தானே ஆண்டவர் கண்டிப்பாக எனக்கு குணமாக்குவார், இந்த திருமண தடை தானே கண்டிப்பாக என் வாழ்க்கையில் நிவர்த்தி செய்வார், நான் அவரை நம்பிட்டுருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றையும், இந்த படிப்பு தானே எனக்கு இது புரியும், ஆண்டவர் எனக்கு சொல்லி தருவார் சொல்லி பாருங்களேன். கண்டிப்பாக ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அழகாக உங்களை நடத்திட்டு போவார், உங்களை கரம் பிடிச்சி நடத்துவார். அவருடைய கரம் உங்கள் கரத்தை அப்படி, ஒரு தகப்பன் ஒரு பிள்ளையை எப்படி கரம் பிடிச்சி நடத்துவாங்க? இப்போது நீங்கள் ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கீங்கன்னு வைங்களேன், இந்த சைடும் உங்களுக்கு குழி, இந்த சைடும் குழி, நடுசில் ஒரு சின்னதாக ஒரு வே போகுதுன்னு வைங்களேன் பாதை. அப்போது அப்பா என்ன பண்ணுவாங்க? நம்ம கையை பிடிச்சிட்டு நம்ம பிள்ளை கீழே விழுந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்து பார்த்து அழகாக நடத்திட்டு போவாங்கல்ல. அதே போல தான் ஆண்டவர் உங்களுக்கு பெரிய மலை போல் பெரிய பிரச்சனை இருக்குதுன்னு வைங்களேன் உங்கள் வாழ்க்கையில். இந்த சைடும் கஷ்டம், இந்த சைடும் கஷ்டம், நான் எப்படி நடந்து போவேன் வாழ்க்கைங்கிற பயணத்தில் அப்படின்னு சொல்லி சோர்ந்து போயிருக்கிறவங்களுக்கு உங்கள் கையை பிடிச்சி ஒரு தகப்பன் பிள்ளையை எப்படி நடத்திட்டு போவாங்களோ அதே மாதிரி தான் நான் உன் கூட இருக்கேன், நான் உன்னை கைவிட்டுட்டு போக மாட்டேன், நான் உன்னை கைவிடுவதும் இல்லை, உன் கூட நான் எப்போவுமே இருப்பேன் அப்படின்னு சொல்லி நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லைன்னு சொல்லி விட்டுட்டு விலகாமல் நம்ம கையை இறுக்க பிடிச்சி அழகாக அந்த பாதையில் என்ன செய்துட்டு போவார்? நடத்திட்டு போவார். அதனால உங்கள் பிரச்சனை, உங்கள் கஷ்டம், உங்கள் சோர்வு, உங்கள் நிந்தனை, உங்கள் அவமானம் எல்லாத்தையும் நீங்கள் நினச்சி ஃபீல் பண்ணாமல், என் வாழ்க்கையில் இப்படி நடந்துடுச்சே, என் வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனை வந்துடுச்சே, என் வாழ்க்கையில் இவ்வளோ போராட்டம் இருக்கே, அதெல்லாம் டேக் இட் ஈஸியாக நினச்சிட்டு ஆண்டவர் சமூகத்தில் எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட சொல்லிவிட்டு, அப்பா என் வாழ்க்கையில் இந்த பிரச்சனை வந்தது நீங்கள் அறிஞ்சிருக்கீங்க, என் பிரச்சனைக்கு நீங்கள் சொல்யூஷன் தாங்க, இந்த பிரச்சனையிலேருந்து நான் வெளியே வரணும், அதுக்கு நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு தெரியப்படுத்திட்டு அவருக்குள்ளே எப்போவுமே இருக்கிறது மாதிரி நீங்கள் சந்தோஷமாக உங்கள் லைஃப்பில் இருங்க, எல்லாம் ஆண்டவர் பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விசுவாசத்தோட உங்கள் கலக்கத்தெல்லாம் விட்டுட்டு நீங்கள் இப்படி பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மனசுக்குள்ளே துக்கம் இருந்ததுன்னா அது ஆண்டவருக்கு என்ன இல்லை, பிரியமில்லை. அப்போது அந்த துக்கத்தெல்லாம் இறக்கி வச்சுட்டு ஆண்டவர் பார்த்துக்குவாங்க, என் வாழ்க்கை கண்டிப்பாக நல்லா இருக்கும், என் வாழ்க்கை ஒருபோது அழிஞ்சு போகாது, ஏன்னா நான் ஆண்டவருடைய பிள்ளை, அவர் நான் சந்தோஷமாக இருக்கிறத பார்க்க தான் அவருக்கு பிடிக்கும், அவர் என் கையை பிடிச்சி வச்சுருக்கிறாரு, என் வாழ்க்கையில் வெளியே பார்க்கறதுக்கு தான் யாருமே இல்லாத மாதிரி இருக்கும், ஆனால் என் கூட யார் இருக்காங்க? இந்த உலகத்தை படைத்த பெரிய ஆள் என் கூட தான் இருக்கிறாரு, என் இருதயத்துக்குள்ளே இருக்கிறாரு, என் கையை பிடிச்சி நடத்திட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களுக்குள்ளே சொல்லி பாருங்கள், உங்களுக்குள்ளே யோசித்து பாருங்கள். ஒரு ஹாப்பி வருதா? ஒரு சந்தோஷம் வருதா? பிரச்சனையை கண்டு ஒரு பயம் இல்லாமல் ஆகுதா? அதுதாங்க ஏசப்பா. நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் நம்ம ஏசப்பா பார்த்துக்குவாங்க. என் பிள்ளை என்னை பார்க்காம விட்டுட்டு போனாலும் ஏசப்பா என் கூட இருக்காங்க, என் பிள்ளை பார்க்காம இருந்தாலும் ஏசப்பா என்னை பார்த்துக்குவாங்கன்னு சொல்லி வயசானவங்க சொல்லி பாருங்க. என் மனைவி என்னை புரிஞ்சுக்கலனாலும் ஏசப்பா என்னை புரிஞ்சுக்குவார், என் கணவன் என்னை புரிஞ்சுக்கலனாலும் ஏசப்பா என்னை புரிஞ்சுக்குவாங்க, என் பையன் தவறான வழியில் போனாலும் ஏசப்பா அவனை கரெக்டான வழியில் கொண்டு வருவார், என் பிள்ளைக்கு படிப்பு ஏறலைனாலும் பிள்ளைக்கு படிப்பு ஆண்டவர் கொடுப்பாரு, என் பிள்ளைக்கு வேலை இல்லைனாலும் வேலை தருவார் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கும்போது கண்டிப்பாக ஆண்டவர்கிட்ட நீங்கள் விசுவாசமாக இதையெல்லாம் கேட்கும்போது அவங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனையெல்லாம் மாற்றி உங்கள் வாழ்க்கையை சந்தோஷமாக்குவாங்க. அதுபோல் பிள்ளைங்க, எங்கள் அம்மா என்னை புரிஞ்சிக்கலை, என் அப்பா என்னை புரிஞ்சிக்கலை, என்னை யாருமே இந்த உலகத்தில் புரிஞ்சிக்க மாட்டாங்கிறாங்க, நான் ஏன் இருக்கிறேன் அப்படின்னு யோசிக்காமல் என்னை புரிஞ்சிக்க ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு, என் தாய் தகப்பன் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன்னு சொன்ன ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு, எங்கள் அம்மா அப்பா என்னை கைவிட்டுட்டு போனாலும் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார், என்னையா செவ்வியான வழியில் ஆண்டவர் என்னை நடத்தி என்னை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நீங்கள் அன்பாக இருங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தருவார், ஒரு பெரிய
ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். நீங்கள் நினச்சி பார்க்காத அளவு உள்ள சந்தோஷத்தை தருவார். உங்கள் சோகங்களை மறைக்கிறதுக்கு ஆண்டவர் உங்கள் கூட தான் இருக்கிறாரு. மனுஷன் சொன்ன காரியங்களை நினச்சி சோகப்பட்டுட்ருக்கீங்களா? வேதனையோடு இருக்கீங்களா? அதெல்லாம் தூக்கி தூர போடுங்க. ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார் அல்லவா? மனுஷன் நேசிக்கலன்னு சொல்லி ஏன் கவலைப்பட்டுட்ருக்கீங்க? ஆண்டவர் உங்களை நேசிக்கிறாரு. அவருடைய பிள்ளையாக உங்களை நேசிக்கிறாரு. இதை விட சந்தோஷம் எதுங்க வேணும் வாழ்க்கையில் சொல்லுங்கள்? அப்போது இன்றைக்கி நம்ம சோகத்தில் ஆண்டவர் என்ன செய்வார்? வெளியேற்றி நம்ம வாழ்க்கையில் ஒரு சந்தோஷத்தை தரப்போகிறாரு. அப்படிப்பட்ட ஆவியானவரை இப்போ நம்ம ப்ரேயர் பண்ண போகிறோம். பண்ணலாமா? ஒரு சின்ன ப்ரேயர். வாங்க. அன்பின் பரலோக தந்தையே, அப்பா, இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே. எத்தனை பேருக்கோ கிடைக்காத நல்ல ஒரு தருணத்தை எங்களுக்கு தந்தீங்கப்பா. அதற்காக நன்றி ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ராஜா. அவங்க வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள், சோகங்கள், துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், நிந்தனைகள், அவமானங்கள் அனைத்தையும் ஆண்டவரே நீங்கள் மாற்றி போட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ராஜா. பிள்ளைகள் அப்பா சோகத்தோட நிம்மதி இல்லாமல் கவலையோடு இருக்கிறது உங்களுக்கு பிரியமில்லை ஆண்டவரே. அப்பா, அவங்க வாழ்க்கையில் இருக்கிற அந்த கஷ்டங்கள், துன்பங்கள், சோகங்கள் அனைத்தையும் மாற்றி போட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் அப்பா. நீங்கள் அப்படி அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போவதற்காக நன்றி ஆண்டவரே. அதிசயம் செய்வதற்காக நன்றி. உங்கள் கரத்தை பிடித்து அப்பா அவங்க நடக்க அப்பா நீங்கள் கிருபை பாராட்டுங்கப்பா. இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் உங்கள் கரத்தை பிடிச்சி மறந்து போனாலும் ஆண்டவரே நீங்கள் அவங்க கரத்தை பிடிச்சி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ராஜா. அவங்க கோணலான பாதையை செவ்வையாக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேனப்பா. அப்பா, நீங்கள் அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தையும் அடையாளத்தையும் செய்ய போவதற்காக நன்றி அப்பா. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அப்பா இன்றைய நாளில் நீங்கள் சோகத்தை மாற்றுவேன்னு சொன்னீங்கப்பா. அதற்காக அப்பா அவங்க வாழ்க்கையில் நீங்கள் சோகத்தை மாற்றி கொண்டிருப்பதற்காக நன்றி. ஒவ்வொருவரையும் அப்பா உம்முடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்படைக்கிறேன். நீங்கள் பொறுப்படுத்தி வழி நடத்தி செல்லுங்க. மீட்பார் இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் அன்பு நிறைந்த பரம தந்தையே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்டிருக்கிறாரு. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சோகங்கள் இன்றைய நாளில் கம்ப்ளீட்டாக மாறப்போகுது. கர்த்தர் தாமே இவ்வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன் ஆமீன். ஹல்லேலூயா.